நம்ம கதையோட நாயகி பேரு ஷாலினி. ஷாலினி ரொம்பவே அழகு. அதுவும் தன்னை மேக்கப் பண்ணிக்கிறதுல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட். ஷாலினி, கிளம்பிட்டியா? இந்த லஞ்ச் பேக் இருக்கு, எடுத்துட்டு போ. அம்மா, இன்னைக்கு என்ன சாப்பாடு? இன்னைக்கு புளியோதரையும் அப்பளமும் வச்சிருக்கேன். என்னம்மா, எப்ப பார்த்தாலும் புளியோதரை, லெமன் ரைஸ், தக்காளி சாதம், வெஜிடபிள், இது எப்ப பார்த்தாலும் இதேதான். சாப்பாடெல்லாம் கலர் கலரா இருக்கு. முக்கியமான ஒண்ணு மறந்துட்டேனே, கேரட் ரைஸ். எங்க ஆபீஸ்ல எல்லாரும் கிண்டல் பண்றாங்க தெரியுமா? ஆபீஸ்ல கிண்டல் பண்றாங்களா? ஒரு நாள் வச்சதை மறுநாள் வைக்காம உனக்கு தினமும் வெரைட்டியா தான் பண்ணி கொடுக்குறேன். இருந்தாலும் ஏதாவது குறைபாடுற. உன்னை யாராவது உண்மையாவே கிண்டல் பண்ணாங்கன்னா அவங்க எல்லாம் உலக நடப்பு தெரியாதவங்க, சரியான ஊதாரிங்க. அம்மா, உங்களுக்கு வேலை பார்க்க கஷ்டமா இருக்குன்னு இப்படி பேசாதீங்க. எல்லாரும் எப்படி எல்லாம் கொண்டு வராங்க தெரியுமா? ஏண்டி, இன்னைக்கு தேதி என்னாச்சு? தேதி தேதி 7ஆம் தேதி ஆகுது. உனக்கு சம்பளம் போட்டுட்டாங்களா இல்லையா? சம்பளம் கிடைச்சிடுச்சே. அப்ப ஏண்டி இன்னும் என் கையில தரல? அம்மா. என்னடி அம்மா, வாய்க்கு ருசியா அது வேணும் இது வேணும் கேட்க தெரியுது. சம்பளம் வந்தோடனே என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும்னு தெரியலையா? சரிம்மா, லஞ்ச் பேக் கொடு, நான் கிளம்புறேன். பணம் எங்கன்னு கேட்டேன். மா, எப்ப பார்த்தாலும் பணம் பணம்னு பணத்தை பத்தி தான் பேசுறீங்க. இந்த உலகத்துல எல்லாமே பணம் தாண்டி. நீ சொல்றிய லஞ்ச் பேக், அதுல விதவிதமா கட்டுறதுக்கும் பணம் வேணும். நாளைக்கு உனக்கு கல்யாணம் பண்ணணும், அதுக்கும் பணம் வேணும். வீட்டுக்கு இஎம்ஐ, காரோட இஎம்ஐன்னு உங்க அப்பா அவ்வளத்தையும் பாத்துக்கிறாரு. அட்லீஸ்ட் நீ வீட்டையாவது பாத்துக்கணும்ல. படிச்சு வேலைக்கு போய் பொறுப்பா ஆகிட்ட, இன்னும் குடும்ப பொறுப்பை ஏத்துக்கலனா என்னடி அர்த்தம்? சரிம்மா, எப்ப பாரு பணம் பணம் பணம், எனக்கு எரிச்சலா வருது. என்னோட கபோர்ட்ல இருக்கு, போய் எடுத்துக்கோங்க. எவ்வளவு இருக்கு? அம்மா, 25,000 இருக்கு, நீ எடுத்துக்க. உனக்கு எடுத்தது போக மீதியை வச்சிரு. ஏண்டி, உனக்கு சம்பளம் 55,000, 25 இருக்குன்னா மீதி 30 எங்க? அம்மா, வயசு பொண்ணுக்கு 1000 செலவு இருக்கும். எல்லா பணத்தையும் கொண்டு வந்து அப்படியே உங்க கையில கொட்ட முடியுமா? எனக்குன்னு செலவு இருக்க கூடாதா? ஏண்டி, நீ திங்கிறது, குளிக்கிறது, மேல போடுற பெர்ஃபியூம், உன்னோட Dress எல்லாமே அப்பா வாங்கி கொடுத்துறாரு. அப்படி என்ன உனக்கு தனியா செலவு? எனக்கு புரியலையே. எனக்கு தெரியாத செலவு அப்படி என்ன செலவு பாக்குற? இதோ பாருமா, நான் ஒரு பெரிய கம்பெனில வேலை பாக்குறேன். எனக்கு 1000 செலவு இருக்குமா? அது எல்லாத்தையும் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு அம்மா அதுக்கு கொடு இதுக்கு கொடுன்னு கேட்க முடியுமா? நான் சம்பாதிக்கிற பணத்துல நான் செலவு பண்ணக்கூடாதா? இதுக்கு உங்ககிட்ட வந்து நான் பெர்மிஷன் வாங்கணுமா? இதோ பாருடி ஷாலினி, நீ ஒன்னும் சாதாரணமா படிக்கல. உங்க அப்பாவும் நானும் கஷ்டப்பட்டு சாப்பிடாம குடிக்காம ஆசைப்பட்ட ட்ரெஸ் வாங்கி போடாம உன்னை பெரிய கான்வென்ட் ஸ்கூல்ல போய் படிக்க வச்சோம். ஒத்த பொண்ணு நாளைக்கு படிச்சு பெரிய வேலைக்கு போகணும், அவ குடும்பம் நடத்துறப்ப மாசம் மாசம் கைய பிடிக்க கூடாதுன்னு யோசிச்சோம். ஆனா இன்னைக்கு நான் சம்பாதிக்கிறேன், அதுல செலவுக்கு வந்து கேக்குறீங்கன்னு கேக்குற. நீ இன்ஜினியரிங் படிக்கிறப்ப கடனுக்கு என்ன பண்றது, பேங்க்ல லோன் கொடுக்கலையேன்னு யோசிக்கிறப்ப அப்பா நீங்க இருக்கிற இடத்த வித்து படிக்க வைங்க, நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் வீட்டுக்கான இஎம்ஐ, புதுசா உங்களுக்காக வீடு எல்லாத்தையும் நான் வாங்கி கொடுப்பேன்னு சொன்னேன். எனக்கு கூட ஏதோ வாங்கி தரேன்னு. ஆனா இன்னைக்கு வாங்குற சம்பளத்தை முழுசா கூட கொண்டு வந்து கொடுக்க மாட்டேங்கிற. பாதிக்கும் கீழே தான் வந்து கொடுக்குற. ஒரு ஒத்த மனுஷிக்கு வேலைக்கு போறவளுக்கு 35,000 என்னடி செலவு? இதோ பாருங்கம்மா, அந்த காலத்து ஆள் மாதிரி பேசாதீங்க. இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு எவ்வளவு செலவு இருக்கு தெரியுமா? சும்மா சும்மா இப்படி கேட்காம இருக்கிறதா நாகரிகம்மா. இங்க பாருடி, நம்ம எல்லாம் மிடில் கிளாஸ் ஆளுங்க. நாங்க குடும்பம் நடத்தும் போது ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து செலவழிப்போம். காய்கறிக்கு இவ்வளவுதான், பலசரக்குக்கு இவ்வளவுதான், பால் கூட இவ்வளவுதானு பார்த்து பார்த்து செலவு பண்ணாலும் மாச கடைசியில பணம் இருக்காது. உங்களோட பிறந்த நாளா இருக்கட்டும், கல்யாண நாளா இருக்கட்டும், ஒரு கோயில் கொடையா இருக்கட்டும், கல்யாண வீடா இருக்கட்டும், எல்லாமே 2 மாசம் 3 மாசத்துக்கு முந்தையே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சுதான் செலிப்ரேட் பண்ணோம். ஆனா நம்ம பிள்ளை இந்த மாதிரி வாழக்கூடாது, நம்மளை விட ஒரு படி மேல போயிடணும்னு யோசிச்சோம். நீ மேல வந்துட்ட, சந்தோஷம் தான். அது எதுல இருக்கணும்டி? ஒழுக்கத்திலையும் நடத்திலையும் சிக்கனத்திலையும் இருக்கணும். இப்படி ஊதாரித்தனமா செலவு பண்ணா நாங்க உன்னை வளர்த்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். என்னை விட நீ நல்லா இருக்க, உன்னை விட நாளைக்கு உன் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். காசு வரும்போது சேர்த்து வைடி. திடீர்னு எப்போ என்ன செலவு வரும்னு யாருக்கு தெரியும்? மா, நீதாம்மா, நீயும் அப்பாவும் தான் பார்த்து பார்த்து பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்துனீங்க. என்னையவாது கொஞ்ச நாள் நிம்மதியா என்ஜாய் பண்ண விடேம்மா. இன்னைக்கு இருக்கிற பழக்கம் தான் நாளைக்கு ஒரு கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறமா இருக்கும். திடீர்னு கைய நிப்பாட்டுனா நிப்பாட்டுமா? இன்னைக்கு வர உதாரித்தனம் நாளைக்கு வரும். சிக்கனமா இருந்து பழகு. கல்யாணம் நடந்துச்சு, வர போறவன் கேட்பான், என்ன உங்க பொண்ணை எப்படி வளர்த்தீங்க, உங்க அப்பா எப்படி வளர்த்திருக்காரு, உங்க அம்மா எப்படி வளர்த்திருக்காங்கன்னு. நீ என்ன இப்படி வளர்ந்திருக்கேன்னு கேட்க மாட்டாங்க, புரியுதா? எனக்கும் அப்படித்தாமா இருக்கு. எப்படா அந்த வீட்டு விட்டு போவேன், எப்படா கல்யாணம் நடந்து போவேன்னு. கல்யாணம் நடந்து போயிட்டா இப்படி அட்வைஸ்னு அறுக்க மாட்டீங்கல்ல? ஆமா ஆமா, கல்யாணம் நடந்துட்டுனா நீ என்கிட்ட ஆடுற ஆட்டெல்லாம் அங்க ஆட முடியுமா? என் கல்யாணத்துக்கு அப்புறம் பாருங்க நான் எவ்வளவு ஃப்ரீயா இருக்க போறேன்னு. அப்ப நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க, நம்ம பொண்ணு நம்ம வீட்டுல இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணிட்டோம், என்னெல்லாம் பேசிட்டோன்னு. வரப்போற புருஷனும் என் பேச்ச கேட்டுதான் ஆடுவான். யார் பேச்ச கேட்டு ஆட போறாங்க? சரிம்மா, பேக்க கொடு, நான் ஆபீஸ் போறேன், நேரம் ஆயிட்டு. என்ன பகவதி, ஆணு வாய பொழந்துட்டு நிக்கிற?
என்னங்க நீங்க ஆபீஸ் போயிருப்பீங்கன்னு நினைச்சேன், இன்னும் போகலையா? அப்பவே ரெடியா நீங்க? இல்ல பகவதி, இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா போனா போதும். இவ என்னெல்லாம் பேசுறா? நீங்க ஒரு வார்த்தை அம்மா கிட்ட என்ன பேசுறேன்னு ஏதாவது கேக்குறீங்களா? நீங்க இப்படி அமைதியா இருக்கிறதுனாலதான் அவளுக்கு அதிகாரம் தூள் பறக்குது. என்ன வேணா பேசலான்னு தைரியம் வருது. அப்பா எப்பவுமே நீயா நானான்னு பார்க்க மாட்டாரு, யாரு சரியா பேசுறாங்கன்னு தான் பாப்பாரு. என்னப்பா? ஷாலினி, கிளம்பிட்டியாமா? ஆமாப்பா, இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிட்டேன். சீக்கிரமா ஆபீஸ் போயிடக்கூடாதுல்ல, அதான் அம்மா உட்காந்து லெக்சர் அடிச்சிட்டு இருக்காங்க. உன்கிட்ட ஒரு 5 மினிட்ஸ் பேசணுமேமா. ஷியோர்ப்பா, சொல்லுங்க. ரவி யாருமா? ரவியா? எந்த ரவி? டெய்லி உன்னோட ஆபீஸ்ல லஞ்ச் ஹவர்ல உன்னை மீட் பண்றானே அந்த ரவி. அப்பா, அவரு 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 யாருமா? டெய்லி சாப்பாட்டு நேரத்துல வந்து உன்னை மீட் பண்றானாமே, ஒரு நாள் கூட தவறுறது இல்லையாமே, யாருமா அவன்? அப்பா, நானும் ரவியும் ஒருத்தர் விரும்புறோம்ப்பா. இந்த பாரு ஷாலினி, இந்த லவ்வுக்கு எல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது. என்னதான் நல்லா படிச்சிருந்தாலும் பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் இன்னமும் ஒழுக்கம் பண்பாடுன்னு எல்லாத்தையும் யோசிக்கிற குடும்பம் தான் நம்ம குடும்பம். என்னங்க சொல்றீங்க? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா? இதெல்லாம் வேற நடக்குதா? நான் அப்பவே நினைச்சேன், குடும்பத்துல வாங்குற பணத்தை மொத்தமா கொண்டு வராம 35,000 கொண்டு போய் எங்க கொட்டுறான்னு. சரியாதான் இருக்கு. பகவதி, கொஞ்சம் சுமாரு, நான் பேசிட்டு இருக்கேன்ல. பிறந்ததுல இருந்து உங்க மகளை எதையும் கேட்க விட்டதில்ல. இப்படி கேட்காம அப்படியே அம்மாடி பொம்மாடின்னு வளர்த்ததுனாலதான் இப்படி வந்து நிக்கிறா. அப்பா, ரவி ரொம்ப நல்ல பையன்பா. கொஞ்சம் நிறுத்துறியா? எல்லா பையனுக்கும் வெளியே காட்டுற முகத்தை தவிர இன்னொரு முகம் இருக்கும். அந்த முகத்தை யார்கிட்டயும் காட்ட மாட்டாங்க. வெளியே நான் தான் உத்தமேன்னு அப்படி நடிப்பானுங்க. எல்லாரையும் நம்பிக்கிட்டு சுத்திக்கிட்டு அலையாத. இதுக்கப்புறம் உன்னை பத்தி நான் ஏதாவது கேள்விப்பட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் தெரியும். ஹாய். ஹாய். என்னாச்சு? காலையிலே சோகமா இருக்க, என்ன விஷயம்? சரி வா, கார்ல ஏறு, போகலாம். இல்லப்பா, இன்னைக்கு வேண்டாம். என்னன்னு கேக்குறேன்ல, சும்மா இங்க வச்சுட்டு எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. வா, கார்ல ஏறு. சொன்னா ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. ஏய், என்ன புதுசா ஆபீஸ்க்கு லீவ் போடுறது லேட் ஆகுறத பத்திலாம் பேசுற? இதோ பாரு ரவி, ஏற்கனவே ஆபீஸ்ல பேர் கெட்டு போச்சு. லேட்டா போறேன், நிறைய நாள் லீவு போடுறேன். லீவு போடுற அன்னைக்கெல்லாம் சம்பளம் கிடையாது, வீட்ல கேக்குறாங்க. ஓ, இதுதான் பிரச்சனையா? சரி சரி, சொல்லு, உனக்கு எவ்வளவு வேணும்? 1 லட்சமா 1.5 லட்சமா? எவ்வளவு வேணும்னு சொல்லு, பணம் கொடுக்கறேன், வீட்ல போய் கொடுத்துடு. இதோ பாரு ரவி, எனக்கு இந்த மாதிரி ஆபீஸ்க்கு லீவு போட்டுட்டு இப்படி லேட்டா சுத்துறதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. இவ்வளவு நாள் பிடிச்சது, இப்ப என்ன திடீர்னு பிடிக்கலங்கிற? ரவி, கொஞ்சம் சீரியஸா பேசுறீங்களா? சரிங்க மேடம், சீரியஸா பேசலாம். சொல்லு, என்ன விஷயம்? நான் உங்களை லவ் பண்றது, உங்க கூட சுத்துறது எங்க வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு காலைல அப்பா கூட கேட்டாரு. சரி விடு, இதுல என்ன பிரச்சனை? எங்க அப்பாவுக்கு நம்ம லவ் பண்றது சுத்தமா பிடிக்கல. உனக்கு பிடிச்சிருக்குல்ல? ரவி, எனக்கு பிடிச்ச மட்டும் போதுமா? அப்பா அம்மாக்கு பிடிக்க வேண்டாமா? இதோ பார் ஷாலினி, அந்த காலத்துல காதலிச்சா பெத்தவங்க சம்மதம் வேணும்னு காத்திருந்தாங்க. இந்த காலத்துலலாம் அப்படி கிடையாது. பெத்தவங்க சம்மதம் தேவையே கிடையாது. நம்மளுக்கு பிடிச்சிருக்கா, நம்ம அழகா வாழலாம், ஜாலியா லவ் பண்ணலாம். இத பாருங்க ரவி, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. நம்ம பாக்குற படத்துலயும் சோசியல் மீடியாவிலையும் தான் அப்படி காட்டுறாங்க. ஆனா ரியல் வாழ்க்கையில அதெல்லாம் சரியா வராது. இப்ப என்னதான் சொல்ல வர? நம்ம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும். எவ்வளவு சீக்கிரம்? இப்போ நினைச்சா இப்ப கூட. ஏய், நிறுத்து நிறுத்து. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? கல்யாணங்கிறது ரொம்ப சாதாரணம் நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல நம்ம பண்ண போறது பொம்மை கல்யாணமா? இப்ப என்ன சொல்ல வரீங்க ரவி? இதோ பார் ஷாலினி, நீ மிடில் கிளாஸ் பொண்ணு, நான் பெரிய கோடீஸ்வரர். இப்பவே கல்யாணம் அது இதுன்னு ஆரம்பிச்சா நிறைய இஷ்யூ வரும், பிரச்சனை வரும். இதுல காதலிக்க முடியாது. நம்ம நல்ல ஜாலியா காதலிக்கலாம். எப்ப போர் அடிக்கோ அப்ப கல்யாண பேச்சா ஆரம்பிக்கலாம். இல்லங்க, அது சரியா வராது. இன்னைக்கு எங்க அப்பா ஒரு மாதிரி பேசினாரு. நம்ம கல்யாணம் பண்ணிக்கல அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. அப்படியா? அப்ப என்ன பண்ணலாம்? ஏங்க, உங்க வீட்ல நம்ம லவ் பண்றத பத்தி சொல்லிட்டீங்களா? எங்க வீட்ல நான் இன்னும் சொல்லல. சொன்னாலும் யாரும் லவ் பண்ணக்கூடாது கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னா சொல்ல போறதில்ல. எங்க வீட்டுக்கு நான் ஒரே பையன்.
ஆனா எல்லா சொத்தும் எங்க அப்பா சுயமா சம்பாதிச்சது. அதனால அவர் விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஒருவேளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நாளைக்கு சொத்து இல்லைன்னா சொத்து இல்லதான். ஏங்க நீங்க தான் அவங்க சம்மதம் சொல்லிடுவாங்கன்னு சொல்றீங்கல்ல, இன்னைக்கே போய் பேசிடுறீங்களா? ஷாலினி, பேசுறதுலாம் ஒரு பிரச்சனையே இல்ல. ஆனா எனக்கு தான் கல்யாணங்கிற கமிட்மெண்ட்டுக்குள்ள இவ்வளவு சீக்கிரம் போகணுமான்னு இருக்கு. அதுக்காக வாழ்க்கை முழுக்க பயந்து பயந்து காதலிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? என்னடி பண்றது? நீ அப்பப்ப ஏதாவது கொடுத்திருந்த காட்டியிருந்தனா ஒரு போதும் நிறுத்துங்க. எல்லா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இதை நம்ம நிறைய தடவை பேசியாச்சு. பார்க்க தான் டீசெண்டா இருக்க, ஆனா பக்கா பட்டிக்காடு தான். நான் மட்டும் இல்ல, எல்லா பொண்ணுங்களும் அப்படிதான். பார்க்க டீசெண்டா மாடர்னா ட்ரெஸ் போடுவோம், அதுக்காக எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிடுவோன்னு அர்த்தமா? எப்பவுமே ஒழுக்கமும் பண்பாடும் எங்க மனசுல அப்படியே தான் இருக்கு. பகவதி, உன்கிட்ட ஒன்னு கேட்கணும். சொல்லுங்கப்பா, என்ன கேட்கணும்? இல்ல, எங்க அக்கா மவனை பத்தி நீ என்ன நினைக்கிற? யாருங்க? முத்தா? ஆ, ஆமா, நல்ல தங்கமான பையன். நல்லவன் தான். ஆனா போலீஸ் வேலை தான் பாக்குறான். சம்பளமும் கம்மி. ஒரு தங்கச்சி வேற இருக்கு. அவளுக்கு இனிமேதான் கெட்டி கொடுக்கணும். நாளைக்கு வர்ற வரவு செலவெல்லாம் அவன் தலையில தான் விழும். சரிங்க, அதுக்கும் நம்மளுக்கும் என்ன சம்பந்தம்? பகவதி, நான் சொல்றது உனக்கு புரியுதா புரியலையா? எல்லாம் புரியுதுங்க. முத்துக்கு நம்ம மக ஷாலினிய கேட்கலாம் தான் நினைக்கிய? ஆமாம்மா. நல்ல ஐடியா தாங்க. நல்ல தங்கமான பையன். குடி சிகரெட்டுன்னு எந்த பழக்கமும் கிடையாது. பொம்பளை பிள்ளைகிட்ட நேருக்கு நேர் பார்த்து பேசக்கூட மாட்டான். வீட்டுல தங்கச்சி இருக்கிறதுனால பொறுப்பா இருப்பான். உங்க மாமா இறந்ததுக்கு அப்புறம் குடும்பத்தையும் அவன் தானே பாத்துக்கிறான். என்ன, சம்பளம் மட்டும் தான் கம்மி. அவனுக்கு கட்டி கொடுத்தா கண்டிப்பா நல்லா பாத்துக்கிடுவான். அந்த குடும்பத்துக்கு போனா பொறுப்புனா என்னன்னு தெரியாத உங்க மகளுக்கு கூட பொறுப்பு வந்துடும். ஆனா நம்ம வீட்ல ரொம்ப சொகுசா வளர்ந்துட்டா. அங்க போனா கொஞ்சம் கஷ்டப்படுவாளோன்னு தோணுது. அதான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஏங்க, இப்படி யோசிச்சு தான் அவளுக்கு எடுத்து சீரழிச்சு வச்சிருக்கீங்க. இதுக்கு அப்புறமாவது அவ நல்லபடியா இருக்கணும்னா இந்த கல்யாணத்தையே பேசி முடிச்சிருவோம். இதுதான் சரியாவும் இருக்கும். ஆமாம்மா, எனக்கும் ஒரே பயமா இருக்கு. அவ பேசுறது தோரணெல்லாம் பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. இவெல்லாம் நிறைய விஷயத்துக்கு பயப்பட மாட்டா பாத்துக்கோ. நம்ம தானே மான வெக்கத்துக்கெல்லாம் பயப்படணும். ஏதாவது தப்பா நடக்கிறதுக்கு முன்னாடி சரி பண்ணிடணுமே. அவ வாழ்க்கை நல்லா இருக்கணுமேன்னு தோணுது. சரிங்க, அப்போ உங்க அக்கா அதான் என் மைனியருக்கு ஃபோன் பண்ணி அவங்களுக்கு கல்யாணத்துல விருப்பமானு கேளுங்களேன். இல்ல பகவதி, நான் அக்கா மவனை வர சொல்லி இருக்கேன். அவங்கிட்ட முதல்ல கேட்டுருவோம். அவன் தானே கட்டிக்க போறான். அவன் சரின்னு சொல்லிட்டான்னா மறுபடியும் எங்க அக்காட்ட கேட்கேன். எங்க அக்காட்ட கேட்டு மாப்பிள்ளைக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு வச்சுக்கோயேன், அது தப்பா போயிரும் பத்தியா? சரிங்க, நீங்க சொல்றது கரெக்ட் தான். வாமுத்து, நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கீங்க அத்தை. நீங்க நல்லா இருக்கீங்களா? எங்களுக்கு என்னப்பா, நல்லா இருக்கும். எங்க அக்கா எப்படி இருக்காப்பா? நல்லா இருக்காங்க மாமா. என்ன, வயசாயிட்டுல பழைய மாதிரி வேலை பார்க்க முடியல. தங்கச்சியும் காலேஜ் போறதுனால அம்மா தனியா எல்லா வேலையும் பாக்குறாங்க. என்னப்பா, தங்கச்சிக்கு வரன் எதுவும் பாக்குறீங்களா? மாமா, இன்னும் அவ 2 வருஷம் படிக்கணும்னு ஆசைப்படுறா. அதான் சரி படிக்கட்டுமேனு. அதுவும் கரெக்ட் தான் மாப்பிள்ள. படிக்கணும்னு ஆசைப்பட்டா படிக்க வச்சிருங்க. ஏன்பா, ஏதாவது நல்லா சம்பாதிக்கிற பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுனப்பா. குடும்பத்தையும் பாத்துக்கிடுவா, வீட்டையும் அக்காவையும் பாத்துக்கிடுவாள்ல. ஆமா மாமா, அம்மாவும் காலையில எந்திரிச்சதுல இருந்து இதைத்தான் சொல்றாங்க. டெய்லி இதே பேச்சுதான். தரகட்ட சொல்லி அவரையும் வர சொல்லியிருக்காங்க. அப்படியா, பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாச்சா? ஆமாங்க அத்தை. அம்மா போற வேகத்தை பார்த்தா 1-2 வாரத்திலேயே கல்யாணத்துக்கு பொண்ணை பேசி முடிச்சிருவாங்க போல. பாத்தியா பகவதி, சரியான சமயத்துலதான் நம்மளும் பேச ஆரம்பிச்சிருக்கோம். முத்து, நீங்க வேற எங்கேயாவது பொண்ணு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாமா முந்திக்கலான்னு பாக்கேன். என்ன மாமா சொல்றீங்க? புரியல. மருமோனே, எங்க வீட்ல பொண்ணை வச்சுக்கிட்டு நீங்க எதுக்கு வெளி பொண்ணை தேடி அலையணும்? அத்தை, ஆமா முத்து, உனக்கு ஷாலினிய கட்டிக்க விருப்பமா? மாமா இப்படி கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? ஏன் முத்து, உனக்கு என் பொண்ணை பிடிக்கலையாப்பா? நல்லா அழகா இருக்கா, நிறைய சம்பாதிக்கிறா. அவ சின்ன பிள்ளையா இருக்கும்போது நீயும் அவளும் ஒன்னா வளர்ந்தவங்க. அவளை பத்தி உனக்கு எல்லாமே தெரியும். பின்ன என்னப்பா? அது இல்ல மாமா, எதுனாலும் அம்மா ஒரு வார்த்தை கேட்கணும்ல. அம்மாவை கேட்காம எப்படி பதில் சொல்ல முடியும்? அதுவும் சரிதான் மாப்பிள்ள. இப்பவே நீங்களும் இவரு கிளம்புங்க. போய் இல்ல அத்தை, மாமா நாளைக்கு வரட்டும். இன்னைக்கு நான் வீட்டுக்கு போய் அம்மாட்ட இதை பத்தி பேசுறேன். எங்க அக்கா என்ன சொல்ல போறா? இத நீ சொன்ன உடனே எங்க அக்கா ரொம்ப சந்தோஷப்படுவா. எனக்கு தெரியாதா எங்க அக்காவை பத்தி? முத்து, வந்துட்டியாப்பா? காஃபி குடிக்கியா கண்ணா? இரு, அம்மா கொண்டு வரேன். இல்லம்மா, காஃபி எதுவும் வேண்டாம், ஒரே வெயில்.
சரி இரு, மோர் கொண்டு வரேன். இல்லம்மா, எதுவும் வேண்டாம். சரி, உங்க மாமா ஃபோன் பண்ணி வரச்சோம் நானே, எதுக்கு வரச்சோன்னாப்பா? ஆமா, மாமா என்கிட்ட ஷாலினியை கட்டிக்க விருப்பமான்னு கேட்டாரு. அத்தை என்ன சொன்னாங்க? அத்தைக்கும் இதுல விருப்பம்தாம்மா. முத்து, நிஜமாவா? என்னால நம்பவே முடியல. என்னம்மா, உங்க தம்பி வீட்டுல கல்யாணம் பண்ணிக்கணும்னு உங்களுக்கு விருப்பம் இருக்கா? ஆமாப்பா, என் கூட பிறந்த தம்பி, தம்பிக்கு ஒரு மக இருக்கா. என்ன இருந்தாலும் எனக்கு ஆசை இல்லாம இருக்குமா? அவ தானே உனக்கு முறை பொண்ணு. அவ இல்லன்னு ஆனாதான் அடுத்த இடத்த பாக்கணும். அப்புறம் ஏமா இவ்வளவு நாளும் தரகரை கூப்பிட்டு ஒவ்வொரு இடமா பார்க்க சொல்லிக்கிட்டு இருந்த? இல்லடா, உங்க அப்பா வேற இல்ல, நீ போலீஸா வேலை பார்க்க, உனக்கு ஒரு தங்கச்சி வேற இருக்கா. ஏற்கனவே அப்பா வாங்கின கடன் எல்லாம் நீ தான் அடைச்ச. இன்னும் தங்கச்சி கல்யாணம் வேற பண்ணணும். போலீஸ் வரல, சம்பளம் கம்மி. என்ன இருந்தாலும் ஷாலினி இப்பமே 50,000 60,000 வாங்குதான்னு சொன்னவ. என் தம்பியும் நம்மளை விட வசதியில நல்லா இருக்கான். அதான் நான் பொண்ணு கேட்டு போய், நீ இருக்க தகுதி என்ன, நம்ம இருக்க தகுதி என்ன, என்கிட்ட எப்படிக்கா கேட்டு வந்த அப்படின்னு கேட்டான்னு வச்சுக்கோங்க, அக்கா தம்பிங்கிற உறவுல விரிசல் வந்துரும்லப்பா. அதான் இவ்வளவு நாளும் கேட்காம அமைதியா ஊமை மாதிரி இருந்தேன். அதான் இப்ப அவங்களே கேட்காங்களேமா. அதாண்டா எனக்கு ஒன்னும் புரியல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ உடனே சரின்னு சொல்லிட்டு என் தம்பி எங்க வர சொல்ல வேண்டியதானடா? இல்லம்மா, மாமா வரேன் தான் சொன்னாரு. நான் தான் அம்மாட்ட பேசிட்டு சொல்றேன்னு சொன்னேன். ஏமுத்து, உனக்கு மாமாவோட பிடிக்கலையாமா? இல்லம்மா, கொஞ்சம் யோசிக்கலாமேன்னு நினைச்சேன். என்னப்பா இதுல யோசிக்க என்ன இருக்கு? சின்ன பிள்ளைல இருந்து உனக்கு தெரிஞ்ச பிள்ளை தானப்பா. இல்லம்மா, அவ அவங்க வீட்டுல ரொம்ப செல்லமா வளர்ந்தவ. நம்ம வீட்டுக்கு வந்தா நம்ம தங்கச்சிய உன்னை பாத்துப்பாளான்னு தெரியல. என்னோட சம்பளம் ரொம்ப கம்மி. இதுல அவளால குடும்பம் நடத்த முடியுமான்னு தெரியல. ஏயா, அதான் அவளும் சம்பாதிக்கல்ல. இல்லம்மா, என்ன இருந்தாலும் அவளோட சம்பளத்தெல்லாம் நம்ம யோசிச்சு பேச முடியாது. என்னோட சம்பளத்தை யோசிச்சு தானே பேச முடியும். ஒருவேளை கல்யாணம் நடந்ததுன்னா அவ சம்பளத்தை நீ கேட்கவும் கூடாதுமா. அடேங்க அப்பா, எனக்கு இது தெரியாதாக்கும். உங்க அம்மாவை இப்படியே மோசமா நினைச்சுக்கிட்டு இருக்க? இல்லம்மா, அவ கொஞ்சம் திமிர் பிடிச்சவ. அதான். வீட்டுக்கு ஒத்த பிள்ளை, எல்லாரும் அவளை மகாராணி மாதிரி தாங்கியாச்சு. என் தம்பி அவளை ஊன்னு சொல்ல விட மாட்டான். அதான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கா. கல்யாணம் நடந்துட்டா எல்லாம் சரியா போயிரும்பா. எல்லாம் ஒரு வயசுக்கு தான். வாழ்க்கை புரிய ஆரம்பிச்சுட்டா கடைசி வரைக்கும் அப்படியே இருக்க போறாக. இல்லம்மா, அவளுக்கு நான் பொருத்தமா இருப்பானான்னு யோசிக்கிறேன். உனக்கு என்னப்பா குறை? குடும்பத்துல குறையா, அழகுல குறையா, படிப்புல குறையா? சம்பளம் தான் கொஞ்சம் குறையா இருக்கும். அதனால என்னப்பா? அவ சம்பளத்தோட ஒப்பிடும் போதுதான் குறைய தவிர நீ வாங்குறது ஒன்னும் குறைஞ்ச சம்பளம் கிடையாது. நல்ல சம்பளம் தான்ப்பா. இல்லம்மா, உன் மனசுல எதையும் ஒளிச்சு வைக்காம எதுனாலும் அம்மாட்ட நேரடியா சொல்லுப்பா. ஆமா, அவ ஒரு பணக்கார பையனை விரும்புறா. அவன் கூட அடிக்கடி வெளியே போறா. நானே நிறைய தடவை பாத்திருக்கேம்மா. அப்படியா? அதான் உங்க மாமன் கல்யாணத்துக்கு அவசரப்படுதானா? அதுக்கு கிடைச்சவனை பிடிச்ச அமுக்கு கல்யாணத்தை முடிங்கிற மாதிரி என் தலையில கட்ட பார்த்தா எப்படிமா? முத்து, அவ உன் மாமா பொண்ணு, நம்ம குடும்ப ரத்தம். கண்டிப்பா தப்பு பண்ணிருக்க மாட்டா. சரி, உன் மனசுல இந்த அளவுக்கு யோசிக்கனா, நாளைக்கு மாமா வந்தானா அவன்கிட்ட நேர்ல பேசிடுவோம். ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோப்பா, உன்னை நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சுதான் ஆகணும்னு அம்மா சொல்ல மாட்டேன். ஆனா இந்த கல்யாணம் நடந்ததுன்னா நான், என் தம்பி, உன் தங்கச்சி எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். நாளைக்கு எதுனா உன் தங்கச்சி பிள்ளைங்க இந்த வீட்டுக்கு வந்தா நம்ம அத்தை மகான்னு பாசமா அரவணைச்சு போயிருவா. குடும்பம் பிரியாம இருக்கும்பா. கண்ணா, உங்க அப்பா இருக்க மட்டும் நம்மள நல்லா பாத்துக்கிட்டாரு. அவருக்கு திடீர்னு அப்படி ஆகும்னு யாருமே நினைக்கல. ஆனா அவர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை நீ அப்படி பாத்துக்கிட்ட. இந்த நடைய விட்டு இறங்காம என்னைய பாத்துக்கிட்ட. உன் தங்கச்சிய ஒரு அப்பா மாதிரி பாத்துக்கிடுத. ஆனா என்னம்மா, என்ன ஆனா? இல்லப்பா, ஒரு பிள்ளையா எப்பவுமே நான் நெஞ்ச நிமித்துற மாதிரி தான் நீ நடந்திருக்க. இருந்தாலும் கல்யாண விஷயத்துல அம்மா பேராசப்படுதனோ, உன்னை கட்டாயப்படுத்துதனோ? அப்படியெல்லாம் இல்லம்மா. இந்த உலகத்திலேயே நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது நீதாம்மா. நான் கெட்டு போகணும்னு எப்போ நீ நினைக்க மாட்டேன். எனக்கு நீ சொல்றதுதாம்மா வேத வாக்கு. ஷாலினி, கொஞ்சம் இங்க வாமா. இதோ வரேப்பா. சொல்லுங்கப்பா. ஒன்னும் இல்லம்மா, இன்னைக்கு உங்க அத்தை பையன் முத்து வீட்டுக்கு வந்திருந்தான். ஓ. அவனுக்கு வீட்டுல பொண்ணு பார்க்காங்களாமா. ஆமாப்பா, அத்தனுக்கு கல்யாண வயசு வந்துருச்சுல்ல. பொண்ணு பாத்துட்டாங்களாமா? கல்யாணம் எப்பப்பா? இதெல்லாம் இருக்கட்டும்மா, நீ அவனை பத்தி என்ன நினைக்கிற? அப்பா, அவரை பத்தி நான் என்ன நினைக்கிறது? ஷாலினி, உனக்கு நான் கேக்குறது புரியலையாமா? இதோ பாருங்கப்பா, அவரை பத்தி நினைக்கிறதுக்கு எதுவும் இல்ல. ஏங்க, நேரடியா அவட்ட கேளுங்க. எதுக்கு சுத்தி வளைச்சு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? இதோ பாருடி, உனக்கும் முத்துக்கும் கல்யாணம் பண்ணலான்னு நாங்க முடிவெடுத்திருக்கோம். அம்மா, யார்கிட்ட கேட்டு இந்த முடிவு எடுத்தீங்க? யார்கிட்ட கேட்கணும்? உன்னை பெத்தவங்க நாங்க, அவனை பெத்தவங்கிட்ட கேட்கணும். வேற யார்கிட்ட கேட்கணும்? அம்மா, சம்பந்தப்பட்ட எங்க 2 பேர்கிட்ட கேட்கணும். குறிப்பா என்கிட்ட கேட்கணும். இதோ பாருமா, ஏற்கனவே முத்து கிட்ட பேசியாச்சு. அவன் சரின்னு சொல்லிட்டான். இன்னும் எங்க அக்கா கிட்ட மட்டும்தான் கேட்கணும். நீ என்னம்மா சொல்ற?
அப்பா முதல்ல எல்லாம் சரியாகி வரட்டும். அவரும் அவங்க அம்மாவும் என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. அதுக்கப்புறம் மத்தத பார்க்கலாம். இதோ பாருடி, உங்க அத்தை கிட்ட உன்னதான் பொண்ணு, நீ தான் அவனை கட்டிக்க போறேன்னு சொன்னா அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அவன் அவங்க அம்மா சொன்ன எதையும் தட்ட மாட்டான். ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் அவங்க குடும்பத்து மேலையும் அம்மா மேலையும் அவ்வளவு அன்பும் மரியாதையும் வச்சிருக்கான். உன்ன மாதிரி இல்ல. அம்மா அப்படியே இருக்கட்டும்மா. அத்தா அவங்க பேச்ச கேட்டு நல்ல பிள்ளையா இருக்கட்டும், அன்பானவரா இருக்கட்டும், அடக்கமானவரா இருக்கட்டும், என்னவோ இருக்கட்டும். ஆனா என்னால நீங்க சொல்ற எல்லாத்தையும் கேட்க முடியாது. ஷாலினி, இல்லப்பா, என்ன மன்னிச்சிடுங்கப்பா. என்னால அத்தனை புருஷனை நினைச்சு கூட பார்க்க முடியல. ஏண்டி, ஏன் நினைச்சு பார்க்க முடியல? எனக்கு தெரியாதுமா, என்னால நினைச்சு பார்க்க முடியல. உன்னால உங்க அத்தை பையனை புருஷனா நினைச்சு பார்க்க முடியாது. ஆனா ரோட்ல போற எவனையும் நினைச்சு பார்க்க முடியும். கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பி இருக்கிற அம்மா அப்பா சொல்றது மண்டையில ஏறாது. சொந்த அத்தை பையனை பிடிக்காது. ஆனா ரோட்ல எவனும் ரவுடி மாதிரி அலைவான், அவனை பிடிக்கும். அப்படித்தானே? ஆபீஸ்க்கு லேட்டா போறது, எதுக்கு எடுத்தா லீவு போடுறது, ஆபீஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டு ஊர் சுத்துறது, உன்ன மாதிரி ஆட்களுக்கு எப்படி இதெல்லாம் பிடிக்கும்? அம்மா நிறுத்துறியா? ஷாலினி, நீ உங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்க. அது உன் மனசுல ஞாபகம் இருக்கட்டும். சொல்லுடி, முத்துக்கு என்ன குறை? அம்மா அவருக்கு குறை நான் சொல்லலம்மா. அவரை எனக்கு பிடிக்கல. எனக்கு ரவியை தான் பிடிச்சிருக்கு. சரி, அந்த ரவி யாரு? அப்பா அவரே பெரிய பணக்காரர்ப்பா. அந்த குடும்பத்துக்கே ஒரே வாரிசு. அவங்க அம்மா அப்பாக்கு ஒத்த புள்ள. காலபைரவர்னு கம்பெனி இருக்குல்ல, அதோட ஒரே வாரிசுப்பா. அவங்க அவ்வளவு பெரிய கோடீஸ்வரங்க. நம்ம சாதாரண மிடில் கிளாஸ். எப்படி சரின்னு சொல்லுவாங்க? அம்மா மனசு பொருந்தி போச்சுன்னா இதுல பணத்துக்கு எங்கம்மா வேலை இருக்கு? உன்னை நான் ஒழுக்கத்தோட வளர்த்தேன்னு நினைச்சேம்மா. இப்பதான் புரியுது, உன்னை வளர்க்கறதுல எங்கேயோ தப்பு பண்ணிட்ட போல இருக்கு. அப்பா நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் அவரை விரும்புறேன்ப்பா. அதுக்காக நான் உங்க பொண்ணுப்பா. எப்பவுமே தப்பான விஷயத்த பண்ணவும் மாட்டேன், பண்ண விடவும் மாட்டேன். இன்னும் என்னங்க கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? 2 அடி போட்டு ரூம்குள்ள தள்ள மாட்டாம? பகவதி, நீ சும்மா இரு. சரி, அந்த பையன் உங்க காதலை பத்தி அவங்க வீட்டுல சொல்லிட்டானா? இது வரைக்கும் இல்லப்பா. ஆனா இன்னைக்கு சொல்லிருப்பாரு. அவங்க வீட்டுல சம்மதிப்பாங்களா? அப்பா அவர் அவங்க வீட்டுக்கு ஒரே பையன். கண்டிப்பா அவங்க அம்மா அப்பா சம்மதிப்பாங்க. அவரோட சந்தோஷம் தான் அவங்க அப்பா அம்மாவோட சந்தோஷம். சரி, நான் உங்க வீட்டுல போய் பேசுறேன். இல்லப்பா, நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேக்குறேனே. நீங்க எப்ப வர போறீங்கன்னு நான் ஏற்கனவே சொல்றேனே. தேவையில்லம்மா, பெரியவங்க நாங்க பாத்துக்கிறோம். என்னங்க அண்ணி வீட்ல? விடு பகவதி, இதுக்கப்புறம் பேசி என்னாக போகுது? எங்க நியூஸ்ல அது இதுன்னு என்னென்னவோ சொல்றாங்க. எப்படி அவங்கள நம்பி நம்ம பிள்ளைய கொடுக்கறது? தெரியல பகவதி, பார்க்கலாம். அவங்க அம்மா அப்பா என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்க வீட்டுக்குள்ள கூட நம்மள விடுவாங்களான்னு தெரியல. இருந்தாலும் பேசி பார்க்கலாம்.